வாங்க வாங்க கடவுளே, இது உங்கள் கந்தன் கடி காவடி நிலையம். நாம் இப்போது ஆன்மீக பயணத்தில் பயணிக்கப் போவது ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் நல்லி சாத்தூருக்கும் கோவில்பட்டிக்கும் இடையில் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து சரியாக 94 கிலோமீட்டரில் இந்த நல்லி கிராமத்தில் இந்த அம்மன் சிறப்பாகவும் அம்சமாகவும் வீற்றிருக்கிறார். அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாகம்மா கோயில் அந்த வெளி பிராகத்தில் உள்ள கோயிலை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முப்பிடாதி அம்மன் நாட்டர் ஆண்டவருக்கெல்லாம் அம்மனாக முப்பிடாதி அம்மன் வீற்றிருக்கின்றார். 3 முகங்களை கொண்டு அம்மனாக வீற்றிருக்கின்றார். இப்போது நாம் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஸ்ரீ காலபைரவரின் அம்மா ஆட்சி காலத்தில் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் வெளி பிரகாரங்களை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இரும்பு, வெள்ளி, பொன் ஆண்ட நகரங்களை கொண்ட அரக்கர்களின் தெய்வமாக அம்மன் வீற்றிருக்கிறார். முக்கியமாக கிராமத்துக்கே காவல் தெய்வமாக இந்த அம்மன் வீற்றிருக்கின்றார். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது காவல் தெய்வமாக விளங்கும் வாகனங்கள். அதாவது இந்த கோயிலில் முக்கியமாக புரட்டாசி பொங்கலன்னைக்கு இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழா நடக்கும்போது அந்த ஊர் மக்களே ஒன்று கூடி அம்மனை சிறப்பாக பூஜை செய்து, பொதுவாக 15 நாள் திருவிழா, 15-20 நாட்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளிலும் அம்மன் ஒவ்வொரு வாகனத்திலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த கண்கொள்ளா காட்சியை காண வேண்டுமென்றால் நீங்கள் புரட்டாசி பொங்கல் என்று அழைக்கப்படும் அந்த திருவிழாவை காண வாருங்கள் என் ஆன்மீக மக்களே. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கோயிலின் உள்ளே முப்பிடாதி அம்மன் சன்னதியும் வெளியே உள்ள சிலையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொடை உள்ளல் கொடுத்த வள்ளல்கள். பொதுவாகவே இந்த அம்மன்களுக்காம் அம்மன் இந்த முப்பிடாதி அம்மன். இந்த அம்மனின் சிறப்பம்சம் என்னவென்றால், கேட்டவருக்கு கேட்ட வரம் கண்டிப்பாக கொடுக்கும். அதேபோன்று இந்த எல்லையை நாம் மிதித்தாலே போதும் நமக்கு கோடி புண்ணியம் கிடைத்த மாதிரியே கிடைக்கும். அதே மாதிரி நாம் என்ன வேண்டுமென்று ஒரு நேர்த்திக்கடனை போட்டால் அது அடுத்த திருவிழாவில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு காட்டி கொடுக்கும், ஒத்து கொடுக்கும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெளி பிரசாதத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி பிரகாசம். வாங்க கடவுள்.